ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா என்ன காமிக்கிறேன்னு எனக்கும் தெரியலங்க. நான் வந்து விலாக் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். மிட் ஈவினிங் ஸ்நாக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங்கும் இல்லை, ஆஃப்டர்நூனும் இல்லை, ரெண்டும் கட்டா நேரம். ஒரு 3 மணிக்கு வந்து சாப்பிட்ணும் ஏதாவது அப்படின்னு தோணுது. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் ஃப்ரிட்ஜ் வந்து பெருசாக இருக்க தவிர உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. என் ஃப்ரிட்ஜ் என்னை பார்த்து வாங்கி ஏதாவது வச்சா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா கேட்டுது. ஆனால் வந்து அது உங்களுக்கு கேட்கல, எனக்கு மட்டும்தான் கேட்டுச்சு. இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் தாங்க பெருசாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றும் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா வாங்கி வச்சா தானே இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் திங்ஸ் தான் இருக்குது. ஃப்ரோசன் ஐட்டம்ஸில் மட்டும் கொஞ்சம் நிறைய இருக்குது. நம்ம கேக் செய்கிறது அதெல்லாம் இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பஃப் பேஸ்ட்ரி. எப்போ வாங்கினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்துடுச்சு. நல்ல வேலை இன்னும் எக்ஸ்பைரி ஆகலை. அதனால் நம்ம இப்போ யூஸ் பண்ணிடலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பப்ஸ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். பப்ஸ் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பப்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி மஷ்ரூம் இல்லை, அதனால் வந்துட்டு எக் பப்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். முட்டையை வந்து வேக வச்சுட்டு ஆல்ரெடி. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம தாளித்து விட்டுடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சம் ஜீரகம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி, நிறைய பூண்டு, ஒரு 3 பல்லு பூண்டு இருக்குங்க, அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஃப்ரை ஆகி அந்த மணம் வந்து நல்லா வீசணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்துறதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துலாங்க. அது வந்து நம்ம சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை வந்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்திக்கலாம். ஆனியன், அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோலாம் வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கு தான், இது வந்து ஸ்டஃபிங்க்கு தான் பண்ணுறோம். அதனால் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும் வெங்காயம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி தக்காளி வந்து அப்படியே மசிஞ்சு வரணும். தக்காளி நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அப்போ வந்து மசாலா சேர்த்திக்கலாம். வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இது மட்டும்தாங்க நான் போடுறேன். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மசாலா நல்லா வந்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிங்க. அதுக்கப்புறமா பஃப் பேஸ்ட்ரியில் நம்ம வச்சிடலாம். பஃப் ஷீட்டில். இந்த பஃப் ஷீட் பார்த்திங்கன்னா ஒரு 45 நிமிஷமாவது, 30லேருந்து 45 நிமிஷம் வெளியில் இருக்கணுங்க. தானிங் பீரியடுன்னு சொல்லுவாங்க. வந்து ஃப்ரீசரில் இருக்கு இல்லையா, அது வந்து வெளியில் வரணும். வெளியில் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு ரொம்ப ரோல் ஆகுது. ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இது வந்து பேக் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா ஃப்ளேக்கியாக இருக்கும். இல்லைனாலும் பேக் ஆகும், ஆனால் அந்தளவுக்கு நல்லா ஃப்ளேக்கியாக இருக்காது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி வந்து 4 சைடு க்ளோஸ் பண்ணி, யூஸ்வலாக நம்ம வந்து பேக்கரியில் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிட்டேன். மறுபடியும் இதே ப்ராசஸ் தாங்க. நான் வந்து இன்றைக்கி 3 முட்டை வேக வச்சுருந்தேன். ஸோ 6 வந்து நான் பண்ணலான் இருக்கேன் பப்ஸு. இது பாருங்கள். மசாலா வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எக் வந்து டேரெக்டாக வச்சுக்கிறேன். நீங்கள் வேணும்னா மசாலாவோட எக்கை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட வைக்கலாம். அது இன்னும் கூட நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 2 சைடு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே கூட வைக்கலாம். அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். வெளியில் எதுவும் வராது. நிறைய மசாலா, அதாவது நிறைய ஸ்டஃபிங் பண்ணோன்னா தான் வெளியில் வரும், இல்லைனா வந்து வெளியில் வராது. இங்கே பாருங்கள். இது வந்து நான் இதுவும் க்ளோஸ் பண்ணிட்டேன். 2 வந்து நான் அப்படியே ஓப்பனில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சென்டரில் 2 மட்டும் ஓப்பனில் வச்சுருக்கேன். மீதியெல்லாம் 4 சைடும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து எக் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு எக்கு வந்து நல்லா பீட் பண்ணிகிட்ருக்கேங்க. எக் வாஷ்னால் நம்ம வந்து இந்த மாதிரி பப்ஸ் எல்லாம் பண்ணும்போது மேலே வந்துட்டு பட்டர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எக் வந்து மேலே வந்து அப்ளை பண்ணோன்னா நல்ல கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பாக வரும். அதுக்காக இது வந்து எக் வாஷ் பண்ணாமல் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு வந்து கலர் வராது, கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. அதனால ஸோ நல்லா எக் வாஷ் பண்ணிக்கிறேன். ஒரு எக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். எக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சா, நீங்கள் வெஜிடேரியன்னா எக் பப்புக்கு பதிலாக மஷ்ரூம் நீங்கள் ஆட் பண்ணி வதக்கிங்க வெங்காயம் தக்காளியோட. அதே மாதிரி நீங்கள் வந்து மேலே பட்டர் இல்லை மில்க் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். மில்க் நம்ம அப்ளை பண்ணாலும் இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வருங்க. இப்போ வந்து நான் அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து உள்ளே வச்சுட்டு நான் வந்து ஒரு 12 மினிட்ஸ் வந்து நான் பேக் பண்ணேங்க. சூப்பராக பஃப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃப்ளேக்கியாக ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள். நம்ம கடையிலலாம் வாங்கினா எப்படி இருக்குமோ அதை விடவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். கடையில் வாங்கினா கூட கொஞ்சம் வந்து சதன்னு ஆயிரும் கொஞ்சம் நேரத்தில். ஒரு மாதிரி இருக்கும் மேல் லேயரு வதன்னு. இது வந்து நல்ல கிறிஸ்பாக கரெக்ட் டைமிங் வந்து நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன் போல். ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. சாப்பிடவும் நல்ல டேஸ்டியாக இருந்ததுங்க. மசாலா வந்து இது எனக்கு போதுமாக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கரம் மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும், இன்னும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும்.
எனக்கு வந்து இந்த மசாலா போதும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நல்ல சுட சுட இருக்கும்போதே கட் பண்ணி உங்களுக்கும் காமிச்சிட்டு நானும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கிறேன். until then bye bye, take care. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், bye bye, take care.